பழமையான காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் தனது தவத்தால் பிரம்மனிடமிருந்து வரம் பெற்றான். அந்த வரத்தின் வலிமையால் அவன் தேவர்களை வெல்ல சுவர்க்கத்தை கைப்பற்றினான். தேவர்கள் அனைவரும் பயந்தனர். அப்போது தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று பிரார்த்தனை செய்தனர். சிவபெருமான் தனது தீக்கனலில் இருந்து ஒரு தெய்வீகப் பிள்ளையை உருவாக்கினார். அப்பிள்ளையே ஸ்ரீ முருகப் பெருமான். முருகன் 6 முகங்களுடன் தோன்றி 6 கன்னியர் பாலித்ததால் ஆறுமுகன் ஆனார். சூரபத்மனை அடக்க முருகன் திருச்செந்தூருக்கு வந்தார். அங்கு கடலலைகள் முழங்க வானம் மேகத்தால் சூழ்ந்திருந்தது. இரத்த களரி போன்ற போர்க்களத்தில் முருகன் தனது வேலால் அசுரர்களை அழித்து சூரபத்மனை எதிர்கொண்டார். போரின் முடிவில் சூரபத்மன் 2 பாகங்களாக வெட்டப்பட்டான். ஒரு பாகம் மயிலாகவும் மற்றொன்று சேவலாகவும் மாறின. முருகன் அந்த மயிலையே வாகனமாக ஏற்றார். சேவல் அவரது கொடியாக உயர்ந்தது. அந்த நாளில் இருந்து திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் நடந்த புனித தலம் என்று போற்றப்படுகிறது. சூரபத்மன் தனது அண்ணன் தாரகாசுரன், சிங்கமுகன், உசிமுகன் ஆகியோருடன் சேர்ந்து உலகையே பயமுறுத்தினான். தேவர்களின் பூஜை நிறுத்தப்பட்டது, யாகங்கள் அழிக்கப்பட்டது, வானம் இருளால் சூழப்பட்டது. நாங்கள் தவம் செய்தோம், வரம் பெற்றோம், இப்போது உலகமே எங்களுடையது என்று சிரித்தனர். இந்த பயங்கரத்தில் இந்திரன், அக்னி, வருணன், வாயு முதலான தேவர்கள் எல்லோரும் சிவபெருமானை நாடினர். அப்போது சிவபெருமான் தியானத்தில் கண்களை திறந்தார். அவரது 3ஆம் கண்ணிலிருந்து எரியும் தீக்கனல்கள் பறந்தன. அந்த தீக்கனல்கள் கங்கையில் கலந்தன. 6 புனித கன்னியர்கள், கிருத்திகைகள் அந்த தீப்பொறிகளை தத்தெடுத்து வளர்த்தனர். இவ்வாறு 6 முகங்களுடன் பிறந்த தெய்வீகப் பிள்ளை முருகன். ஆறுமுகனாக பிறந்த முருகனை தேவிகள் வளர்த்தனர். அவர் சிங்கம் போல் சத்தம் எழுப்பினார். அவரது கண்கள் சூரியனைப் போல பிரகாசித்தன. தேவர்கள் அனைவரும் வந்து வணங்கி இவனே எங்கள் இரட்சகர் என்றனர். அப்போது பார்வதி தேவியும் முருகனுக்கு வேலை என்ற ஆயுதத்தை வழங்கினாள். அந்த வேல் உலகைத் துளைக்கும் வல்லமை கொண்ட தெய்வீக கதிர். இந்திரன், அக்னி, வருணன், வாயு எல்லோரும் முருகனை வணங்கி பிரபஞ்சமே இருளில் மூழ்குகிறது. சூரபத்மன் எங்களை அடிமைகளாக்கியுள்ளான். நீ மட்டுமே எங்கள் இரட்சகர். எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கதறினர். முருகன் தைரியமாக உலகத்திற்கு நீதியை நிலைநிறுத்த நான் பிறந்தேன். சூரபத்மன் தனது அகம்பாவத்தால் அழிவான் என்று உறுதியளித்தார். முருகன் தனது படையுடன் கடலோரம் திருச்செந்தூரை அடைந்தார். அங்கு அலைகள் கோபத்துடன் எழுந்தன. முழு வானமும் இடியுடன் அதிர்ந்தது. சூரபத்மனின் படைகள் ஆயிரக்கணக்கில் கத்திகளை எடுத்துக்கொண்டு வந்தனர். முருகன் வேலை எடுத்து வேலே, தீமையை அழி என்று முழங்கினார். அந்த ஓசையால் கடலே அதிர்ந்தது. முருகனின் வேலை எங்கு சென்றதோ அங்கு அசுரர்கள் சாம்பலானார்கள். சிங்கமுகன் சிங்க சத்தத்துடன் பாய்ந்தான். முருகன் வேலை வீசியதும் அவன் தரையில் விழுந்து இரத்த குளமாக மாறினான். உசிமுகன் அசுர சக்தியுடன் எழுந்தான். அவனை முருகன் சக்கரம் போல வேலை சுற்றி எறிந்து சிதறடித்தார். போர் இன்னும் கொடூரமானது. அவனது படைகள் வீழ்ந்ததைக் கண்டு சூரபத்மன் வெறித்து பாய்ந்தான். நான் தவத்தால் பெற்ற வரத்துடன் இருப்பவன். என்னை யாராலும் அழிக்க முடியாது என்று கர்ஜித்தான். அவன் 1000 யானைகள், சிங்கங்கள், அசுர படைகளை கொண்டு வந்தான். முருகன் வேலை உயர்த்தியதும் 1000 சூரியனின் கதிர்களைப் போல ஒளி பறந்தது. அசுர படைகள் ஒன்றன் பின் ஒன்றாக விழுந்தன. இறுதியில் சூரபத்மன் தானே முருகனை எதிர்கொண்டான். போர் பல நாட்கள் நீடித்தது. முருகன் வேலை கொண்டு சூரபத்மனை 2ஆக வெட்டினார். ஒரு பாகம் மயில் ஆனது, மற்றொன்று சேவல் ஆனது. முருகன் அந்த மயிலையே வாகனமாக ஏறினார். சேவல் அவரது கொடியாக உயர்ந்தது. தேவர்கள் அனைவரும் வேலே, வேலே என்று முழங்கினர். அந்த நாளில் இருந்து உலகம் மீண்டும் அமைதியடைந்தது. திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடந்த இடம் முருகனின் மகிமையான தலம் ஆனது. இன்று வரை அங்கு சூரசம்ஹாரம் திருவிழா நடந்து முருகனின் வீரத்தை கொண்டாடுகின்றனர். சூரபத்மன் தனது படைகள் அழிந்ததைக் கண்டு கலங்கினான். நான் எளிதாக வீழ்வதில்லை. என்னிடம் இன்னும் பல தந்திரங்கள் உள்ளன என்று குரல் எழுப்பினான். அவன் தனது மாய வித்தையை பயன்படுத்தி 1000 தலைகளுடன் பாம்பு படையை உருவாக்கினான். அந்த பாம்புகள் அலைபாய்ந்து முருகனைச் சுற்றின. அவற்றின் நச்சு கண்கள் தீயைப் போல ஜொலித்தன. முருகன் சிரித்தார். அசுரனே, பாம்புகள், யானைகள், சிங்கங்கள் எதையும் அனுப்பு. உன் அகம்பாவத்தையே நான் வேலை கொண்டு அழிப்பேன் என்றார். வேலின் தீப்பொறி பாம்புகளின் தலைகளில் விழுந்ததும் அவை கருகி சாம்பலானது. இந்த போரின் சத்தம் தேவலோகத்துக்கே சென்றது. இந்திரன், அக்னி, வருணன், சூரியன், சந்திரன் எல்லோரும் ஒன்றாக திரண்டு இப்பொழுது முருகனே உலகின் ஒரே நம்பிக்கை. அவனுக்கு எங்கள் ஆசி வேண்டும் என்றனர். அவர்கள் அனைவரும் திருச்செந்தூரின் கரையில் வந்து முருகனை நோக்கி பிரார்த்தித்தனர். இந்திரன் கூறினார், முருகா, நீ தோல்வியடைந்தால் உலகமே இருளாகும். எங்கள் உயிரும் உன் கையில் இருக்கிறது. முருகன் அமைதியாகச் சிரித்து, தேவர்கள் பயப்படாதீர்கள். உங்கள் நம்பிக்கையை நான் வீணாக்க மாட்டேன் என்றார். சூரபத்மன் மீண்டும் வித்தை செய்தான்.
இந்த முறை அவன் பிசாசுகள் மற்றும் ராட்சசர்களை படையாக எழுப்பினான். அவற்றின் குரல் வானத்தையே குலுக்கியது. ஒரு பிசாசு தனது வாயில் இருந்து நெருப்பு வீசியது. மற்றொருவன் கரிய புகையால் போர்க்களத்தை மூடியான். முருகன் தன் வேலை உயர்த்தி, வேலே, தீயை தீயால் சுத்திகரித்து அழி என்றார். வேல் பாய்ந்ததும் அந்த நெருப்பே திரும்பி பிசாசுகளை எரித்தது. போர்க்களம் ஒளியால் குளித்தது. போர் நீண்டது. முருகன் ஓரளவு சோர்வடைந்தார். அப்பொழுது தந்தையான சிவபெருமான் தியானத்தில் இருந்து குரல் எழுப்பினார். மகனே, சக்தியை வெளியில் தேடாதே. உன்னுள் இருக்கும் சக்தியே உலகை அழிக்கும். உன் வேல் பரமசக்தி. அதை முழுமனத்தோடு பயன்படுத்தினால் யாரும் உன்னை வெல்லமாட்டார்கள். முருகன் கண்களை மூடி அந்த சக்தியை உள்ளத்தில் உணர்ந்தார். அவரது உடல் பிரகாசித்தது. அவர் மீண்டும் போர்க்களத்தில் அடியெடுத்து வைத்தார். என் மாயையை உடைத்து விட்டாயா என்று சூரபத்மன் கர்ஜித்தான். அவன் தன் அண்ணன் தாரகாசுரனை நினைவுகூர்ந்தான். நான் சாபம் உடையவன் அல்ல. என் சக்தியை யாராலும் அழிக்க முடியாது என்று உறுதியானான். அவன் பாறைகளையே பறக்கவிட்டு முருகனை நோக்கி எறிந்தான். முருகன் தனது வேல் கொண்டு அந்த பாறைகளை பிளந்தார். பிளந்த பாறைகள் மலை போல விழுந்து அசுரர்களையே நசுக்கியது. முருகனின் வாகனமான மயில் அசுரர்களை மிதித்து நசுக்கியது. அதன் சிறகுகள் வானத்தை மூடியது. அது ஒரு சத்தம் எழுப்பியது. அந்த ஓசையால் அசுரர்களின் காதுகள் கிழிந்தன. சேவல் கொடி வானில் பறந்தது. அந்த சேவலின் கூக்குரல் அசுரர்களின் மனதில் பயத்தை ஊட்டியது. முருகனின் வீரத்தை பார்த்து தேவர்கள் வேலே வேலே என்று முழங்கினர். வானத்தில் தாமரை மலர்கள் பொழிந்தன. அப்பொழுது நாரதர் தோன்றி, இது சாதாரண போர் அல்ல. இது தர்மம் மற்றும் அதர்மத்தின் மோதல். முருகன் வென்றால் தர்மம் நிலைபெறும். உலகம் காப்பாற்றப்படும் என்றார். சூரபத்மன் தனது கடைசி தந்திரத்தை வெளிப்படுத்தினான். அவன் தன்னை மகா அசுரராக மாற்றிக் கொண்டான். அவனது உடல் மலையைப் போல உயர்ந்தது. அவனது கண்கள் தீயைப் போல எரிந்தது. அவன் சத்தமிட்டதும் கடல் பிளந்தது. முருகன் வேலை உயர்த்தினார். இது தான் உன் கடைசி வடிவமா சூரபத்மா? உன் அகம்பாவமே உன் அழிவு என்றார். போர்க்கடும் உச்சத்தை அடைந்தது. முருகன் வேலை கொண்டு சூரபத்மனின் மார்பை துளைத்தார். அசுரன் இரத்த குளத்தில் விழுந்தான். ஆனால் அவன் உயிரை விடவில்லை. அவன் கத்தினான், நான் இறக்க மாட்டேன். நான் வல்லமை கொண்டவன். முருகன் மீண்டும் வேலை எறிந்தார். அந்த வேலை அவனை 2 பாகமாக வெட்டியது. ஒரு பாகம் மயிலாக, மற்றொன்று சேவலாக மாறின. முருகன் அந்த மயிலையே தனது வாகனமாக ஏற்றார். சேவல் அவரது கொடியாக ஆனது. தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வானத்தில் தாமரைகள் பொழிந்தன. முருகன் அமைதியாகச் சொன்னார், இப்போது தர்மம் நிலை பெற்றது. உலகம் மீண்டும் சாந்தியடைந்தது. அந்த நாளில் இருந்து திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் நிகழ்ந்த புனித தலம் என்று ஆனது. திருச்செந்தூரின் கடற்கரையில் போரின் கொடூரம் அடங்கிய பின் வானம் நீண்ட மூச்சு விட்டது போல தெரிந்தது. அலைகள் இன்னும் பலமாக கரையை கடக்க அந்த ஒலியிலே கூட ஒரு புதிய அமைதி இருந்தது. போரின் சாம்பலில் சாய்ந்த அசுர உடல்கள் மணலின் கீழ் மறைந்து கொண்டிருந்தன. தேவர்கள் கூட்டமாக வந்து முருகனை வணங்கினர். அவர்கள் கண்களில் இருந்த பயம் நீங்கி நம்பிக்கை மலர்ந்தது. இந்திரன் கூறினான், முருகா, எங்கள் உயிரை நீ காத்தாய். எங்கள் வழிபாட்டை நீ மீட்டாய். இனி உலகமே உன்னைத் தவிர வேறு தெய்வத்தை நாடாது. முருகன் மெதுவாக சிரித்து, வழிபாடு எனக்காக மட்டும் அல்ல. வழிபாடு உலகத்தின் அறம் நிலைக்க. உங்களின் பணியைச் செய்யுங்கள். மக்களை காப்பாற்றுங்கள். அதுவே எனக்கு அர்ப்பணிப்பு. கடற்கரையில் நிலவொளி விழ முருகன் வேலின் நுனியை மணலில் தொட்டார். அந்த நிமிடத்தில் அலை கூட தாழ்ந்து வணங்கியது. போர் முடிந்த பின் அங்கே வாழ்ந்த மக்கள் அச்சத்தில், பசியிலும் தாகத்திலும் தவித்தனர். கடலோரம் நிறைய நீர் இருந்தாலும் அது உப்பானது. குடிக்க முடியாதது. ஒரு முதியவள் அழுது முருகனை நோக்கி, எங்கள் குழந்தைகள் தாகம் தாங்க முடியாமல் அழுகின்றனர். எங்களுக்கு ஒரு துளி குடிநீர் கூட கிடைக்கவில்லை. முருகன் கருணையோடு அவர்களை நோக்கினார். போரால் அழிந்த பூமிக்கு நான் தரவேண்டியது வெற்றி அல்ல, வாழ்க்கை. அவர் வேலை கொண்டு மணலை தொட்டார். அந்த இடத்தில் திடீரென நீர் பொங்கி எழுந்தது. கடல் அருகில் இருந்தாலும் அந்த கிணற்றில் மட்டும் இனிய தண்ணீர் கிடைத்தது. மக்கள் மகிழ்ந்து குரல் கொடுத்தனர், வேல்முருகா, அரோகரா. அந்த கிணறு பின்னர் நாழிக்கிணறு எனப் புகழப்பட்டது. சிறிய கிணறு தான், ஆனால் உலகின் அருளின் அடையாளம் ஆனது. சூரபத்மனின் படை அழிந்தபோதும் அவனது பெண்களும் குழந்தைகளும் பாவமற்ற மக்கள் சிலர் உயிருடன் இருந்தனர். அவர்கள் பயத்தோடு முருகனை நாடி வந்தனர். ஒரு அசுர பெண் தன் குழந்தையை தூக்கி அழுதாள். அரசன் எங்களை கட்டாயமாக போருக்கு தள்ளினான். நாங்கள் பாவிகள் அல்ல. எங்கள் பிள்ளைகளை மட்டும் காப்பாற்றுங்கள். முருகன் சாந்தமாய் அவர்களை நோக்கினார். உங்கள் கண்களில் குற்றம் இல்லை. குற்றம் செய்தவன் தண்டனை அடைந்தான். ஆனால் குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் எனது அருளில் இடம் பெறுவார்கள். அவர் வேலின் நுனியால் வானத்தில் கோடு போட்டார். அந்த வேளையில் தேவர்கள் அவர்களுக்கு உணவு, பாதுகாப்பு, வீடு ஆல் வழங்கினர். முருகன்
இனி உங்களுக்கு அஞ்சாமை, உண்ண வேண்டிய அன்னம், பிள்ளைகள் கற்கும் வழி, இவை அனைத்தும் என் ஆசீர்வாதம். மக்கள் கைகூப்பி வணங்கினர். அங்கு இருந்த அனைவரும் உணர்ந்தார்கள், வேல் என்பது வெறும் ஆயுதமல்ல, அது நீதிக்கும் கருணைக்கும் அடையாளம். திருச்செந்தூரில் அன்றைய நாள் வானம் வண்ணமயமாய் இருந்தது. தேவர்கள் மலர்கள் பொழிந்தனர். நாதஸ்வரம் தவில் முழங்கியது. மக்கள் கூட்டம் அரோகரா, வேலே வேலே என்று முழங்கியது. இந்திரன் முன்னே வந்து கூறினான், முருகா, நீ எங்கள் அரசன். தேவர்களின் பட்டம் உன்னுடையது. முருகன் சிரித்து, எனக்கு பட்டம் தேவையில்லை. எனது பட்டம் மக்களின் நெஞ்சில். எனது பரிசு அவர்கள் மகிழ்ச்சி. எனது பாத்திரம் அறம் நிலைநிறுத்துவது. அந்த நாளிலிருந்து இந்த போரின் நினைவாக ஸ்கந்த சஷ்டி விரதம் ஆரம்பித்தது. 6 நாள் நோன்பு, 7ஆம் நாள் சூரசம்ஹாரம். அந்த விரதம் உலகம் முழுதும் அறத்தை நிலைநிறுத்தும் வழி ஆனது. போர் முடிந்தும் முருகனின் பயணம் இன்னும் தொடர்ந்தது. அவர் மயில் வாகனத்தில் ஏறி திருப்பரங்குன்றம் நோக்கி புறப்பட்டார். அங்கு காத்திருந்தது தேவயானை என்ற இளையராணி. அங்கு காத்திருந்தது அன்பின் அடுத்த அத்தியாயம். நாரதர் சிரித்து கூறினார், முருகா, போரில் வெற்றி பெற்றாய். ஆனால் வாழ்க்கையின் பெரிய வெற்றி அன்பையும் உறவையும் காப்பதே. முருகன் சிரித்து, அன்பு தான் உண்மையான வேல். அது வெட்டாது, விழிப்பூட்டும். மக்கள் வழியில் விளக்குகள் ஏற்றி முருகனை வரவேற்றனர். வானம் சூரிய ஒளியால் புன்னகைத்தது. திருப்பரங்குன்றம் மலை தொலைவில் ஒளிர்ந்தது. அங்கே தொடங்கப் போகும் கதை திருமணமும் தர்மத்தின் புதிய பாதையும். திருப்பரங்குன்றம் என்பது மதுரைக்கு அருகில் அமைந்துள்ள புனித மலை. அங்கு 4 பக்கமும் பசுமையால் சூழ்ந்து, மலையின் உச்சியில் சூரியன் பொற்கதிர்கள் வீச, புனித பறவைகள் கீதமிசைத்து வந்தன. அந்த இடத்தில் எப்போதுமே தெய்வீக சத்தம், வேதமுரசின் ஒலி முழங்கிக் கொண்டிருந்தது. சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தேவர்களின் ஆசீர்வாதத்துடன் முருகன் அந்த புனித மலைக்கு வந்து தங்கினார். தேவர்கள் அனைவரும், அருள் பெரும் முருகா, நீ சூரபத்மனை வென்றாய். தேவர்களை மீட்டாய். உன் திருமணத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று வேண்டினர். அந்த நேரத்தில் தேவர்கள் நினைத்தது, இந்த உலகின் சிறந்த இளவரசியான தேவசேனாவை முருகனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதாக இருந்தது. தேவசேனை என்பது இந்திரனின் அருள்மகள். அழகு, பண்பு, அறிவு அனைத்தும் அவளிடம் கலந்திருந்தது. அவள் தோன்றியவுடனே தேவர்கள், இவள் ஒருநாள் பரம தெய்வத்தின் துணைவியாக விளங்குவாள் என்று கணித்தனர். அவள் தேவர்களிடையே வளர்ந்தாள். பாட்டிலும் நடனத்திலும் கலைகளிலும் வல்லவளாய் திகழ்ந்தாள். அவள் வாலிப வயதுக்கு வந்தபோது அவளது முகத்தில் பிரகாசம் சூரியனைப் போல ஒளிர்ந்தது. தேவர்கள் அனைவரும் மனதில் எண்ணினர், இவள் முருகனுக்கே பொருத்தமானவள் என்று. சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் தேவர்கள் அனைத்தும் திருப்பரங்குன்றத்திற்குச் சென்று பெரிய யாகம் நடத்தினர். அந்த யாகத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன், தேவர்கள், முனிவர்கள் அனைவரும் கூடியிருந்தனர். அங்கு தேவர்கள் கூடி, இந்திரனின் மகளான தேவசேனைக்கு முருகனையே மணமுடிக்க வேண்டும். இவர்களது இணைப்பு உலகத்திற்கு நன்மை தரும் என்று முடிவு செய்தனர். திருப்பரங்குன்ற மலையில் திருமணத் தோரணங்கள் கட்டப்பட்டன. மலர்கள் அனைத்தும் சிதறியன. தெய்வீக வாசனை காற்றில் வீசத் தொடங்கியது. தேவலோகத்திலிருந்த கந்தர்வர்கள் இசை பாடினர். திருமண நாள் நெருங்கியபோது முருகன் தனது மயில் வாகனத்தில் அழகுடன் வந்தார். அவரது முகம் சூரியனின் ஒளியைப் போல திகழ்ந்தது. கையில் வெற்றிவேல் மின்னியது. அந்த நேரத்தில் தேவசேனை மலர் சாலையில் வந்தாள். அவளது நெற்றி சந்திரனைப் போல, கண்கள் கமலப்பூவின் அழகைப் போல இருந்தன. அவள் கையில் தாமரை மலரை ஏந்தி தெய்வீகமாக வந்தாள். முருகனின் பார்வையும் தேவசேனையின் பார்வையும் ஒன்றாக சந்தித்தபோது உலகமே நின்றுவிட்டது போல தோன்றியது. அந்த காட்சி தேவர்கள், முனிவர்கள் அனைவருக்கும் பேரானந்தத்தை அளித்தது. திருமண நாள் வந்தது. திருப்பரங்குன்றம் முழுவதும் மலரால் அலங்கரிக்கப்பட்டது. தேவர்கள் அனைவரும் கூட்டமாக வந்து காத்திருந்தனர். விஷ்ணு தேவசேனையின் அண்ணனாக இருந்து முருகனிடம் அவளை அளித்தார். சிவபெருமான் பார்வதி தேவியுடன் வந்து ஆசீர்வதித்தார். பிரம்மா திருமண மந்திரம் சொன்னார். தேவகுருவான பிரகஸ்பதி திருமண முறைகளை நடத்தினார். முருகனும் தேவசேனையும் திருமண மண்டபத்தில் அமர்ந்தபோது தேவர்கள் அனைவரும் அரோகரா, அரோகரா என்று முழங்கினர். தேவசேனையின் கையை முருகன் பிடித்த காட்சியில் பிரபஞ்சமே மகிழ்ந்தது. திருமணம் முடிந்ததும் தேவலோகத்தில் இருந்து புஷ்பவிருஷ்டி பெய்தது. மயில் இறகுகள் அசைந்து வானவில் தோன்றியது. திருப்பரங்குன்றம் அந்த நாளிலிருந்து திருமண க்ஷேத்திரம் என்ற பெருமையை பெற்றது.